இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். சங்கீதம் 71:5. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். தாவீது தன்னுடைய சிறு வயது தொடங்கி ஆண்டவரே தன்னுடைய நோக்கமும் நம்பிக்கையுமாய் இருக்கிறார் என்று சொல்வதற்கு பல காரணங்களும் உண்மைகளும் உண்டு. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிவது என்பது கடந்த கால அனுபவங்களை பற்றி சிந்தித்து பார்த்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு தெளிவான வாழ்க்கை பாதையை நோக்கி அவர் வழிநடத்தும்படி அவரோடு நடப்பதாகும். நம்முடைய பலன், ஞானம், இன்னும் நாம் யாரை சார்ந்து உள்ளோம், யாருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம், நம்முடைய பேச்சு, செயல்பாடு, நம்முடைய முன்னேற்றம் எல்லாவற்றிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த மனிதர்களும் சூழ்நிலையுமே நாம் யாரென்றும் நமக்குள் இருக்கிறவர் யாரென்றும் அறிய செய்கின்றது. தாவீது போன்று நாமும் அவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நமக்கு ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் நாம் நம்பத்தக்க கண்மலையுமாய் இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை தள்ளாதவர், எந்த மனிதர்களை போன்றும் நம்மை ஏமாற்றாதவர், நம்மை விட்டு விலகாதவர், தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர், சிறு வயது முதல் போதித்து நடத்துகிறவர், பெரிதானவைகளை செய்கிறவர், எத்தனை இக்கட்டுகள் ஆபத்துகள் வந்தாலும் மீட்டு கொள்பவர். இன்று இதை அறிக்கை செய்து அவரது புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீரே எங்கள் நோக்கமும் எங்கள் நம்பிக்கையுமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.